சண்டே விடு, நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது உனக்கு ஞாபகம் இல்ல? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. உனக்கு உண்மையாவே என்ன நாள்னு தெரியாதா அவள் பேபி? சரி, நான் உனக்கு குழு கொடுக்குறேன். என் கழுத்துல இருக்கிற செயின். இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. என் செயின் எங்க? இந்தா. தேங்க்யூ. பேபிக்கு கல்யாண நாள் கூட ஞாபகம் இல்லையா? ஃபீல் பண்ணதெல்லாம் வேஸ்டா? என்ன மறந்துட்டானா? சரி, நாளைக்கு அப்போ நீ வீட்ல தானே இருப்பா? வீட்ல இருப்பனா? எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு. காலையில ஆபீஸ் போயிருவேன். ஆபீஸா? ஆமா. சண்டே ரெஸ்ட் நீ இப்பதானே சொன்னா? இந்த சண்டே நான் ஒர்க் பண்றேன். அப்படி என்ன உனக்கு வேலை? வேலையா? மார்னிங் போர்ட் மீட்டிங் இருக்கு, ஆஃப்டர்நூன் கிளையண்ட்டை மீட் பண்ணணும், ஈவினிங் எல்லா அக்கௌண்ட்டும் செட்டில் பண்ணணும், நைட்டு அது வீட்டுக்கு வந்துருவல? கரெக்ட், குட் கேர்ள். வீட்டுக்கு வந்துடும் போதுமா? அவள் பேபிக்கு எல்லா மீட்டிங்கும் இருக்குது, ஆனா பொண்டாட்டியோட டேட்டிங் மட்டும் இல்ல. வெட்டிங் டே உனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனா நடிகிறல்ல. இரு அவள் பேபியே, உனக்கு இந்த அடக்கமான சத்தியாலாம் ஒத்து வர மாட்டான். உனக்கு ரவுடி பேபி தான் கரெக்ட். நாளைக்கு என்னோட இருக்காம நீ ஆபீஸுக்கு போயிருவியா? நீ எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். சொல்லுமா சத்யா, எனக்கு போன் பண்ண இவ்வளவு நாள் ஆச்சா? அந்த ட்ரக் பிரச்சனை மறுபடியும் வரலையே? நீங்க தலையிட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை வருமா என்ன? சரி சொல்லுமா, என்ன விஷயம்? அப்பா, அன்னைக்கு என்னாண்ட உன் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு அது நேரம் வந்துச்சு. அப்படியா? என்ன விசேஷம்? நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் ஜெச்சப்பா. விருந்துக்கு நீங்களும் அம்மாவும் அவசியம் வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா வந்துடுறேன். நான் முடியாது சொன்னாலும் என் ஒய்ஃப் கண்டிப்பா வந்துருவா. என்ன சொல்றீங்க? என்ன உங்களுக்கு தெரியுமா? அவங்கள நான் பார்த்தது கூட இல்லையே. நீ பார்க்கலன்னா என்ன, நான் சொல்லிருக்கேன்ல. சத்யான்னு உன் பேரை கேட்டதுமே அவளுக்கு காணாம போன தன் புள்ள ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்க்கணும்னு தினம் தினம் சொல்லிட்டு இருப்பா. நீ கரெக்டா மேரேஜ்னு கூப்பிட்டுட்ட, நானும் என் ஒய்ஃபு கண்டிப்பா ஆஜராயிடுவோம். உன்னை பார்த்தா என் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ரொம்ப சந்தோஷம்பா. பரவாயில்லையே, உன்னை 6 மாசம் பிரபுவோட வாழ்ந்து பாருன்னு அனுப்பி வச்ச, நீ அங்கேயே போய் வெட்டிங் டே கொண்டாடுற அளவுக்கு ஆயிட்டியே. உனக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கலாமா? பிரபு கிட்ட சொல்லிடு, நான் நேர்ல வந்து அவனை நான் வாழ்த்துறேன். அவரை பார்க்க முடியாதுப்பா. ஏம்மா? இல்ல, கல்யாண நாளுங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இல்ல. நாளைக்குன்னு பார்த்து ஏகப்பட்ட வேலையை கமிட் பண்ணி வச்சுக்கிறாருப்பா. வெட்டிங் டேல கூட புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இல்லன்னா எப்படி? அப்படி என்ன வேலை அவனுக்கு? அவங்கிட்ட போன் கொடு, நான் பேசுறேன். வானாம்பா, நான் போன் அவராண்ட கொடுத்தா ஏதோ நான் தான் பிளான் பண்ணி உங்களை பேச வச்சு கட்டாயப்படுத்ததான் நினைச்சுப்பாரு. வேணா நான் அவரோட போன் நம்பர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்களா கால் பண்ணி பேசுற மாதிரி பேசுறீங்களா? நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுமா. தலையை சுத்தி மூக்க தொடுறது எனக்கு பிடிக்காது. ஆனா பேசுறது சத்தியா வச்ச கண்டிப்பா செய்யறேம்மா. நீ நம்பர் அனுப்பு. தேங்க்ஸ் பா, நான் நம்பரை இப்ப அனுப்பி விடுறேன். பை பை பை. அவள் பேபி, கல்யாண நாள் கூட உனக்கு தெரியாதா? இப்போ உன்னாண்ட ஒருத்தர் சொல்லுவாரு யாட்டுக்கா. சரி, நாளைக்கு சண்டேன்னு எல்லாம் வீட்டிலே இருந்துடாதீங்க.
எல்லாம் ஆஃபீஸ்க்கு வரணும். இதோ பாருங்க, நாளைக்கு முதல் ஆளாக நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். யாரா மிஸ் ஆனீங்க அவ்வளோதான், சொல்லிட்டேன். ம், பை. ஹலோ. நான் தான்ப்பா பிரபு, ஜட்ஜி பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். நீயும் சத்யாவும் நல்ல சந்தோஷமா வாழறீங்களா? ஆ, வாழ்றோம் சார். வாழறோம்னு உன் வாய் தான் சொல்லுது, ஆனா மனசு நோன்னு சொல்ற மாதிரி இருக்கே. அதெல்லாம் இல்லை சார். என்ன நொல்ல சார். சரி, நாளைக்கு உன் ப்ரோக்ராம் என்னென்னு சொல்லு. ஆ, மார்னிங் போர்ட் மீட்டிங் இருக்கு சார். ஆஃப்டர்நூன் கிளைண்ட்டோட மீட்டிங் இருக்கு. ஈவினிங் அக்கௌண்ட்ஸ்லாம் செட்டில் பண்ணணும். நைட்டு வந்து ஒரு அப்படியே போய் கடல்ல குதிச்சு ஒன்னெல்லாம். இந்த ப்ரோக்ராம்ல உன் பொண்டாட்டிக்கு எங்க நேரம் இருக்கு? சரி, நாளைக்கு என்ன நாள்னு சொல்லு. நாளைக்கு சண்டே சார். இன்னைக்கு சாட்டர்டேனா நாளைக்கு சண்டேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கும் சத்யாவுக்கும் நாளைக்கு வெட்டிங் டே. உன் கல்யாண நாளே உனக்கு ஞாபகம் இல்லையே, நீ எப்படி சத்யாவை சந்தோஷமா வச்சுக்க போற? உன் வெட்டிங் டே எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? நீ டிவோர்ஸ்க்கு கொடுத்த டாக்குமெண்ட்ல பார்த்த, இப்பதான் தெரியுது நீ ஆபீஸையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சத்யாவையே மறந்துடுற. சார், அப்படி இல்லை சார். சரி விடு. நாளைக்கு உங்களுக்கு கல்யாண நாள். நானும் என் ஒய்ஃபும் உங்க வீட்டுக்கு வரோம். செமையா விருது கொடுக்கணும். சரியா? அது நாளைக்கு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு சார். அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து கொண்டாடுறதா வெட்டிங் டே. எல்லா ஒர்க்கையும் கேன்சல் பண்ணிட்டு சத்யாவோட நீ வீட்டுல இரு. சார், அதுக்கு இல்ல சார், ஒரு முக்கியமான நோ மோர் ஆர்குமெண்ட். ஜட்ஜி சொன்னா நீதிமன்றமே சொன்ன மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்? ம், எஸ் சார். என்னப்பா, என்னாச்சு? யாரு போன்ல? எல்லாம் இந்த ஜட்ஜு தான் பேசினாரு. என்னது ஜட்ஜா? நாளைக்கு எனக்கு கல்யாணம் நாளாம். அதுக்கு அவரும் அவர் ஒய்ஃபும் இங்க வராங்களாம். நான் வீட்டில் தான் இருக்கணுமா? இது என்ன பிரபு கொடுமையா இருக்கு? ஓ, ஆபீஸ் விஷயத்தை கூட அவர் தான் கரெக்ஷன் பண்ணுவாரா? அவர் என்ன ஜட்ஜா இல்ல கார்ப்பரேட் சிஇஓன்னு நினைப்பா? நீ வேற உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னியேப்பா நாளைக்கு. ஆமா சித்தி, எல்லா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப நானே போலனா எப்படி? அமுல் பேபி கோமா இருக்கிறத பார்த்தா ஜட்ஜ ஆர்டர் போட்டாருன்னு நினைக்கிறேன். கேஷுவலா போவோம். ஏ நில்லு. சொல்லு அமுல் பேபி. நாளைக்கு ஜட்ஜ் இங்க வரேன்னு சொன்னாரு. என்னத்துக்கு? நாளைக்கு உனக்கு வெட்டிங் டேல, அதுக்கு இங்க வராங்களாம்.
நான் கேட்டதுக்கு நாளைக்கு சண்டேன்னா இப்போ வெட்டிங் டேங்கிற. நாளைக்கு அவர் நம்ம 2 பேரையும் வீட்டுல இருக்க சொன்னாரு. ஐயோ நான் நிறைய வேலைங்கோ கமிட் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்ல, நீ ஆசையா கேக்குற, அதனால கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஒன்னும் ஆசையா கேட்கல, அந்த ஜட்ஜு தான் அப்படி சொல்றாரு. எப்படியோ 5 வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு தான் கல்யாண நாள செலிப்ரேட் பண்ண போறோம். அவள் பேபி பண்ணு பண்றோம், வேற லெவல்ல ஜாலி பண்றோம். இது நிச்சயமா இந்த சத்யாவோட வேலையா தான் இருக்கும். இவ ஏதோ பிளான் பண்ணிதான் ஜட்ஜ தூண்டி விட்டுருக்கா. அவரும் இந்த சத்யா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறாரு. இந்த ஜட்ஜோட பெரிய தொந்தரவா இருக்கே. ஓஹோ, கல்யாண நாளுக்காக ஜட்ஜில இருந்து புடவை வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருக்கியா? என்ன சத்யா, கல்யாண நாள்ல நல்ல கிராண்டா கொண்டாட ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஐயோ அத்தை, இது உங்களுக்கு கிராண்டா? ஏதோ ஏழைக்கு ஏத்த எல்லூருண்டா, ஒரு 10 புடவைங்க தான். 10 புடவைய வாங்கி வச்சுக்கிட்டு ஏழை எள்ளுருண்டன்னு பேசுற. நாளைக்கு இந்த 10ஐயும் கழட்டி கழட்டி கட்டுறதுக்குள்ள உன் கல்யாண நாளே முடிஞ்சிரும் போல இருக்கே. அத்தை, இந்த புடவைங்கெல்லாம் எனக்கு இல்ல. பின்ன இது எங்க ஏரியா பொண்ணுங்களுக்கு. எதுக்கு? இல்ல, கல்யாண நாள் அன்னைக்கு 10 கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு புடவை குத்தா மாங்கல்யம் நிலைக்கும், பிரபுவோட 100 வயசு வாழ்வேன்னு என் மாமா சொல்லிடுறாரு. அதான் புடவை வாங்கிச்சீர். நான் உன்னை துரத்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ நிரந்தரமா இங்க டேரா போடுறதுக்கு புடவை தானம் பண்றியா? இந்த புடவைய வாங்கிக்கிற பொண்ணுங்க மாதிரி தானே என் நிலைமையும். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஆகியும் சந்தோஷமா இல்ல. ஓ, புடவைய வாங்கிக்கின்னு அந்த பொண்ணுங்க என்ன வாழ்த்துனா பிரபு மனசு கொஞ்சம் மாறும்ல. நாங்களும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். இத்தனை நாளா எனக்கும் பிரபுக்கும் நடுவுல ஏதோ ஒரு காந்த சக்தி இருந்தீங்கன்னு எங்களை பிரிவே விடாம தட்டுக்கினே இருந்துக்குது. அதனால்தான் நினைக்கிறதெல்லாம் நந்துரும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அத்தை, பிரபுவோட US பிளானு, அந்த ட்ரக் பிரச்சனை, டைவோர்ஸ் மேட்ரு, இத்தனை ஆபத்து வந்தும் கூட நாங்க 2 பேரும் பிரியாம நெருங்கினே இருக்கிறோம் பாருங்க. அத சொன்ன. அந்த ஆபத்தை கொடுத்த என்கிட்டயே பிரபுவை நெருங்குவேன்னு பெருமையா சொல்றியா? இதுக்கு மேல உன்னை கண்டிப்பா நான் விட்டு வைக்க மாட்டேன். அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? யோசிக்கலாம் இல்ல, உன் பிரார்த்தனை பலிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீயும் பிரபுவும் சேர்ந்தே இருக்கணுங்கிறது தான் ஏன் ஆசை. உங்க ஆசை நிச்சயமா பலிக்கும் அத்தை. நாளைக்கு உனக்கு வாழ்த்து சொல்ல முடியுமோ இல்ல நீதான் கேக்குற நிலைமையில இருப்பியோன்னு தெரியாது. அதனால இப்பவே சொல்லிடுறேன், உனக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை.
என்ன மேடம் இலவச சேலை அன்னதானம்னு சத்யா கல்யாண நாள பெருசா கொண்டாட போறா போல. அதெல்லாம் வெறும் டிராமா. அவளோட நோக்கமே இதையெல்லாம் பண்ணி பிரபுவோட மனசுல இடம் பிடிக்கலாங்கிறது தான். புடிச்சிருவா போல இருக்கே. நான் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா? அப்பாவி பொண்ணு மாதிரி நடிச்சு அவ கோர்ட்ட வேணா ஏமாத்தி இருக்கலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணுவ, இப்போ அடக்க ஒடுக்கமா சேல தானம் பண்றாளா? வைக்கிறண்டி அவளுக்கு ஆப்பு. இப்போ என்ன மேடம் பண்ண போறீங்க? எந்த ஜட்ஜு சத்யாவ அப்பாவின்னு நம்பினாரோ அதே ஜட்ஜுக்கு இவ எப்பேற்பட்ட ரவுடின்னு தெரியணும். சத்யா குடும்ப பொண்ணே இல்லன்னு இந்த 6 மாசம் டைம் கொடுத்தாரு பாரு, அது தப்புன்னு அந்த ஜட்ஜுக்கு புரியணும். பிரபுவும் சத்யாவும் பிரிஞ்சிருக்கிறதே பெஸ்ட்னு அவரை நினைக்க வைக்கணும். ஆனா அவர் நம்புவாரா மேடம்? நம்ப வைக்கணும். நாளைக்கு சத்யா அவங்க ஏரியா பொண்ணுங்களுக்கு புடவை கொடுக்க போறா. அந்த சமயத்துல ஒரு 4 ரவுடிங்களை செட் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்ட ரகல பண்ண வைக்க போறேன். உடனே சத்யாவுக்கு கை துடிக்கும். அவளால கண்டிப்பா கண்ட்ரோல்டா இருக்க முடியாது. அந்த ரவுடிங்களோட ஃபைட் பண்ணுவா. அத பாக்குற ஜட்ஜுக்கு ஐயோ இவ அப்பாவி பொண்ணு இல்ல, இவ ஒரு ரவுடிதான்னு தெரிய வரும். தான் கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு புரிய வரும். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? 6 மாசம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ற ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவாரு. சூப்பர் மேடம். எப்பவுமே முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அதே மாதிரி ரவுடிங்களை வச்சுதான் இந்த ரவுடிய காலி பண்ணணும். என்னடா மேடம் கூப்பிடுறாங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்களால எனக்கு ஒரு காரியம் நடக்கணுமே. காரியம் பண்றதுக்கு தான் நாங்களே இருக்கோம். சொல்லுங்க, பண்ணிருவோம். அன்னைக்கு அடிச்சிங்களே சத்யா, அவளால மறுபடியும் ஒரு பிரச்சனை. என்ன மேடம் சொல்றீங்க? மறுபடியும் நாங்க அவளை அடிக்கணுமா? இல்ல, அவளை அடிக்க வைக்கணும். புரியலையே மேடம். சொல்றேன். ஓகே மேடம், பணமும் கொடுத்து பொண்ணுங்களை கலாட்டாவும் பண்ண சொல்றீங்க. கரும்பு தின்ன என்ன கசக்குமா என்ன? நாளைக்கு நாங்க கரெக்டா உங்க வீட்டுல ஆஜராயிடுறோம். என்னடா? ஏய், மேடம் நாளைக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்கடா. பண்ணிடுவா. ஆடு. எந்த புடவையால பிரபுவோட ஒன்னா சேர பிளான் பண்றாளோ அதே புடவைய வச்சு அவளையும் பிரபுவையும் பிரிக்க போறேன். வணக்கம். வாங்க ஜஜப்பா. நல்லா இருக்கியம்மா? வாங்க ஜஜம்மா. இன்னொரு தடவை அம்மானு கூப்பிடுமா. அம்மா. என் புள்ள சத்யா இப்ப இருந்தா உன்ன மாதிரியே இருப்பா. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. ஜஜப்பா, இவங்க என்னோட அத்தை, அமுல் பேபியோட சித்தி. வணக்கம். வணக்கம். சத்யா, உன் புருஷனை நீ எப்படி கூப்பிடுவ? அது அமுல் பேபின்னு கூப்பிடுவேன். ஏன்பா, நீ சத்யாவை எப்படி கூப்பிடுவ?